ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரட்டாசி 4. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மெனுன்றதை பார்க்கலாமா? இதில் கொஞ்சம் ரீகேப் போட்டிருக்கேன், ஆனால் மெயினான குழம்பு என்னன்றது காமிக்கல. பட் எந்த குழம்புக்கு இந்த காம்பினேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றதையும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நானும் உங்கள் காம்பினேஷன் பார்த்து நானும் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறது வெந்தய குழம்பு. ஸோ நல்லா உடம்புக்கு வயிற்றுக்கு ரொம்ப கூலான வெந்தய குழம்பு. ஒன்லி கார குழம்பு கிடையாது, நிறைய வெந்தயம் போட்டு வச்சுருக்கிற வெந்தய குழம்பு. ஸோ இது பசங்க சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதால ஸோ அதுக்கு பீட்ரூட் அல்வா. நம்ம நார்மலாக இது பிளெயின் கோவா போட்டு பண்ணியிருக்கேன். பிளெயின் கோவா இல்லைனா கூட டேரெக்டாக பீட்ரூட் மட்டும் இருக்குன்னா கூட பீட்ரூட் மட்டும் போட்டு கூட பண்ணலாம். நல்லா வதக்கி நெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா நம்ம பொரியல் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுக்கு காரமாக யாராவது கேட்டால் சுட்ட அப்பளம், அப்புறம் கொஞ்சம் புளியோகரை கேட்டிருந்தாங்க கொஞ்சம், அதனால் புளியோகரை, அப்புறம் ராகி முத்து. ஸோ இது இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நமக்கு சிறுதானியம் சாப்பிட்ணும் அப்படின்றதால நம்ம இந்த ராகி முத்தையை இந்த குழம்போடு வச்சு சாப்பிட்லாம், இல்லை கேர்டோடு வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லது. இதுதான் இன்றைக்கி எங்கள் புரட்டாசி சாப்பாடு. ஹாப்பி புரட்டாசி, பாய்.